ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா கோல்டு கவரிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஐம்பொன் இயரிங்ஸ். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, எனக்கு அடுக்கி வைக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஸோ மன்னிச்சுக்கோங்க. அதனால் இப்போதைக்கு கொஞ்சமாக இருக்கிற கலெக்ஷன்ஸை மட்டும் நான் எடுத்து செலக்டடாக வச்சு உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மீதி இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த ஐம்பொன் இயரிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் தான், பிளெயின் கிடையாது, ஃபுல்லாகவே ஸ்டோன்ஸ் வச்சது தான். இது பார்க்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருக்கும். ஐம்பொன்றது 5 மெட்டல், 5 உலோகம் கலந்ததுன்னு சொல்லுவாங்க. சில பேர் இது ராசிக்காக யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் இது கோல்டு மாதிரியே இருக்குன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எதுக்காக வாங்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே காய்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்மக்கிட்ட வாங்குகிற பொருள் எல்லாம் 6 months கேரண்டி இருக்குது, கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா லெவலில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன கலெக்ஷன் வேணும்னாலும் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் டிசைன்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், நம்ம டேரெக்டாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ஃபஸ்ட் இயரிங் பாருங்கள். இது மேலே ஒரு ஃப்ளவர் டாப் வச்சு கீழே ஒரு இலை மாதிரி, ஒரு தாமரைப்பூ டிசைன் மாதிரி கீழே ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வச்சு பிங்க் வித் ஒயிட்டில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இதில் நம்மக்கிட்ட மல்டி கலரும் இருக்குது. ஸோ நான் அதனால் ஒரே ஒரு இயரிங் மட்டும் சாம்பிளுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு இதே பேட்டர்னில் மேலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். மேலே லீஃப் மாதிரி, மேலே ஒரு ஸ்மால் லோட்டஸ் மாதிரி, கீழே ஒரு லோட்டஸ் மாதிரி. இது மல்டி கலர். இதுவும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நடுவில் இது 3 லைஃப் பேட்டர்ன் மாதிரி ஒரு ட்ராப் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய முஸ்லீம்ஸில் போடுவாங்க. பெரியவங்க இந்த வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி செயின் டைப்பில் நிறைய பேர் போடுவாங்க. இது கீழே ஃபுல்லாக ஸ்டோன்ஸு ஒயிட் வித் பிங்க் கலரில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது பாருங்கள், இது இப்படி தான் கீழே ட்ராப்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஜிமிக்கி, 2 அடுக்கு ஜிமிக்கி. இதுலேயும் உங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இதோட எட்ஜ்லேயும் கீழே குட்டியோண்டு ஒரு ட்ராப்பு, மேலே ஒரு ஃப்ளவர் டாப். நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் டைப்பு டாப்பு. இது மல்டி கலர், க்ரீனு, ப்ளூ, லாவெண்டர், ஆரஞ்ச், பர்பிள், ரெட்டு, ஒயிட்டுன்னு ஒரு மல்டி கலர் ஃப்ளவர் இயரிங்கு. நெக்ஸ்ட்டு அதே பேட்டர்னில் பிங்க் வித் ஒயிட்டு. இது ஆறுக்கல் பூத்தோடுன்னு சொல்லுவாங்க. இது பெரியவங்களும் போட்டுக்கலாம், சின்னவங்களும் எனக்கு பெருசாக போட பிடிக்காதுன்றவங்களும் போட்டுக்கலாம். இது ஒரு ஜிமிக்கி டைப்பு. இது மல்டி கலர் டாப் வச்ச ஒரு ஜிமிக்கி டைப்பு. கீழே ஒரு கூண்டு மாதிரி. இது கொஞ்சம் ஸ்டோன்ஸ் நெருக்கமாக வச்சு ஐம்பொன்று. இதுவும் ஐம்பொன் தான், பட் ஆனால் இது பிங்க்கு, ஒயிட்டு, க்ரீனு. ஸோ இது வச்சது. இது மல்டி கலர், ப்ளூ, ஒயிட்டு, ரெட்டு, க்ரீனுன்ட்டு. இதில் 2 டைப் டிசைன் இருக்குது. ஸோ 2துலேயே ஒரு இயரிங் நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இயரிங் இது பெரியவங்கெல்லாம் போடலாம். இது ஒரு சின்ன பூ கீழே இலையோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இது மடங்கும் உங்களுக்கு. இது பாருங்கள், கீழே ஒரு க்ரீன் ஸ்டோனு, பிங்க் ஸ்டோனு வச்சு ஆல்டர்னேட்டிவாக கொடுத்து சரௌண்டிங் ஃபுல்லாக ஒயிட் அண்ட் பிங்க் வச்சு சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு சிம்பிளான ஹேங்கிங் தோடு. இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. சின்ன பசங்கள்லாம் இதை போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் மல்டி கலர், நடுவில் ஒரு க்ரீன் ஸ்டோன் கொடுத்து சரௌண்டிங் ஃபுல்லாக ஒயிட் அண்ட் பிங்க் கொடுத்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதே டைப்பில் பிங்க் வித் ஒயிட்டும் நம்மகிட்ட இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கீழே அந்த ட்ராப்பும், மேலே அந்த ஃப்ளவரும். நெக்ஸ்ட்டு இது பெரியவங்க போடுற மாதிரி பெரிய தோடு. இதில் ஒயிட் அண்ட் பிங்க் வச்சு ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸில் சூப்பராக உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுத்து ரொம்ப அழகாக இருக்குது. வயசானவங்க இந்த மாதிரி போடலாம். நெக்ஸ்ட்டு இது நம்ம ஏற்கனவே பார்த்த டிசைனில் பிங்க் வித் ஒயிட்டு. ஸோ அது தனி கலருன்றதெல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இதுவும் பெரியவங்க போடுற மாதிரி கம்மல் தான். ஃப்ளவருக்கு கீழே ஒரு கம்பி மாதிரி கொடுத்து அதுலேருந்து ட்ராப்ஸ் ஸ்விங் ஆகிற மாதிரி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல.
நெக்ஸ்ட்டு இது ஒரு ஃப்ளாட் இயரிங்கு. இதில் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டிசைன், பட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். இதுவும் மல்டி கலர் ஃப்ளவர் வச்சு ஒரு லீஃப் ட்ராப் மாடலில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜிமிக்கி, ப்ளூ கலர் பீட்ஸ் வச்ச ஜிமிக்கி. உள்ள மணி, வெளியே வந்து ட்ராப்ஸு கோல்டன் கலர் கேப்பில் அந்த பீட்ஸை கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப வெயிட்டும் கிடையாது, ரொம்ப இதுவும் கிடையாது. சிம்பிளாக மீடியமாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு ஹெவி மாடல் ஜிமிக்கி. இது ஐம்பொன் ஜிமிக்கியில் கொஞ்சம் நிறைய கல் வச்ச ஹெவி மாடல். இது ஒரு பேட்டர்ன், மேலே ஃபுல்லாக ஒரு பெரிய ட்ராப் ஃப்ளவர் மாதிரி வச்சு, பெரிய பூத்தோடு மாதிரி வச்சு, கீழே ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் கொடுத்து இந்த ட்ராப்ஸ்லேயும் ஸ்டோன் இருக்குது. இது இன்னொரு மாடல். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஃப்ளவர் டாப்பாக அது கூட இருக்கிற மாடல் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து வெட்டிங்க்கெலாம் வந்து இந்த ஒரு இயரிங் போட்டு நீங்கள் வேறு எந்த ஜுவல்லரியும் போடாமல் இருந்தாலே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களோட இயரிங்கே உங்களை தனியாக வந்து காட்டும். நெக்ஸ்ட்டு இது ஒரு இயரிங்கு. இந்த இயரிங் பாருங்கள். இதுவும் வந்து ஒரு இலத்தோடு மாதிரி தான். பிங்க் வித் ஒயிட்டில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பெரியவங்க போடுற மாதிரி பூத்தோடு. இது க்ரீன் வித் ஒயிட்டு. சில பேர் வந்து பச்சைக்கல் எனக்கு ராசி அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு பூத்தோடுலே கீழே 3 ட்ராப்ஸ் இருக்கிற மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக குட்டியாக க்யூட்டாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பெருசாக போட பிடிக்காது, நான் சின்னதாக தான் போடுவேன் அப்படின்றவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே காட்டின இந்த ஹேங்கிங் மாடலில் மல்டி கலர் ப்ளஸ் பிங்க் வித் ஒயிட்டு, அது கொஞ்சம் பெருசு, அதோட ஸ்மால் சைஸ் இது. நெக்ஸ்ட்டு இது ஒரு ஐம்பொன் தோடு. கீழே ஒரு கிரேப்ஸோட கொத்து மாதிரி இருக்குது. மேலே வந்து ஒரு ஃப்ளவர் டாப்பில் வச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே நமக்கு வந்து வெயிட்லெஸ் தான், பார்க்குறதுக்கு ஒரிஜினல் கோல்டு மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இதுவும் வந்து ஒரு பெரிய பூத்தோடு தான். இது பெரியவங்களும் போடலாம், நம்ம நார்மலாக இருக்கிறவங்களும் போடலாம். பெரிய இயரிங் ஸ்டட்ஸ் டைப்பில் போட ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ஒரு பூத்தோடு. இதில் வந்து உள்ள மெரூன் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க, அதாவது மெரூன் கலர் பீட்ஸ் கொடுத்து அதுக்கு நடுவில் ஒரு ஒயிட் ஸ்டோன் கொடுத்து சிம்பிளாக ஒரு பூத்தோடு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு பூத்தோடு. இதில் வந்து பிங்க்கில் சரௌண்டிங் கொடுத்துட்டு க்ரீன் கலர் ஸ்டோன் நடுவில் வச்சு சுற்றி ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான தோடுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. இது பார்க்குறதுக்கு ஒரு சக்கரா மாதிரியே இருக்குது. ஒரு இது ஒயிட் வித் ஸ்டோனில் ஒரு ஸ்ப்ரிங் மாடலில் ஒரு சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப் பூத்தோடு தான். ஓகே காய்ஸ், இந்த இயரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் ஆர்டர்ஸ் எனக்கு ப்ளேஸ் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்துலேயும் இந்த ஐட்டம்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப்லேயே எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய நம்பர் 7358291756. கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்கள் வீடு தேடி வரும். ஓகே, டாடா.